ஆல்ரெடி அவுட் சோர்ஸை வந்து என்னான்றும் எல்லாருக்கும் 2.0 டெஸ்ட் பேட்ச் மூலியமாகவும் ஃப்ரீ கிளாஸஸாக எல்லாமே போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணி அவுட் சோர்ஸை கவர் பண்ணிக்க பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இப்போ ஒரு புது டீமாக ஒன்று பயணிக்கலாம். ஹாய், வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்மளோட பயணம் குரூப் 4 நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ குரூப் 4ல் போன வருஷம் மாதிரி கஷ்டமாக கொஸ்டின்ஸ் வருமா, அல்லது வந்து இந்த வருஷம் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எளிமையாக வருமா அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஸோ கேள்விகள் எப்படி வரும்ன்றதை நம்மளால் முன்னாடியே யூகிக்க முடியாது. ஸோ அதனால் எப்படி கேட்டாலும் நம்ம அந்த கேள்வியை எதிர்பார்க்குற அளவுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் இந்த வீடியோ. ஒன்றே ஒன்று தான், நம்ம ரொம்ப வேகமாக போனோம் அப்படின்னா தனியாக படிக்கலாம். நம்ம ரொம்ப தூரம், அதாவது ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப நேரமும் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டீமாக பயணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நியூ டிஎன்பிஎஸ்சி டீம் மூலிமா நம்ம அவுட் சோர்ஸை ஓரளவு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது ஸ்கூல் புக்கை நோக்கி பயணிக்க இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நியூ புக் அண்டு ஓல்டு சமச்சர் புக், ஸோ அதுக்கு முன்னாடியான எடிஷன் 2002-25 எடிஷன் இருக்குது. ஸோ இந்த 3 எடிஷனையும் கவர் பண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு தமிழ் கிளாஸஸை போட்டுடலாம். ஸோ அதே போல் வந்து மேக்ஸுக்கும் தனியாக வந்து டெய்லியும் எஃபர்ட் போட்டு ஒரு டே ஷீட் மாதிரி ஆரம்பித்து, தமிழுக்கு எப்படி ஆரம்பித்தோமோ அது போல் மேக்ஸுக்கும் ஒரு 20 சம்ஸ் மட்டும் போட்டு பார்க்குற மாதிரி கொஸ்டின் வித் ஆன்சர். ஸோ அப்புறம் பயிற்சி சம்ஸ், இதை வந்து நம்ம பண்ணலாம்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் கட்டாயம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதையும் கொண்டு போகலாம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நம்ம இன்னையிலேருந்தே எளிமையான்ற விஷயத்தை விட்டுட்டு கடினமாகவே இன்னையிலேருந்து பயிற்சி செஞ்சோம்னா நாளைக்கு கேள்விகள் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் அதுக்கு நமக்கு எளிய முறையில் அமையும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், இந்த கோட்பாடை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஆக்சுவலாக திருக்குறள் தான். இந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்ன்ற கான்செப்ட் என்னென்னா, ஸோ நம்மளோட டார்கெட் எப்பவுமே பெருசாக இருக்கணும். ஸோ அது குரூப் 4ஆக இருந்தாலும் அந்த குரூப் 4லேயும் நான் முதல் பேட்சில் போயிட்டு ஜாப் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வச்சுங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் மட்டும் இல்லாமல் குரூப் 4 எழுதக்கூடிய டிகிரி முடித்த அனைத்து மாணவர்களும் தயவுசெய்து குரூப் 2வை ஒரு பயிற்சியாக எடுத்துங்க. ஸோ இந்த குரூப் 2வை நான் வந்து முயற்சி செய்யணும், இந்த குரூப் 2வில் தமிழ் நான் வந்து 90 above எடுக்கிறேன் அப்படின்னா என்னால் கட்டாயம் குரூப் 4ல் தமிழில் 95+ மார்க் போட முடியும். ஸோ அதுபோல் மேக்ஸ், அதுபோல் ஜிகே அப்படின்றத டார்கெட்டாக வச்சு, ஸோ குரூப் 4க்கான ஒரு ஒத்திகையாக நம்ம குரூப் 2 வச்சுக்கலாம், குரூப் 2 ஃபிலிம்ஸை வச்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து பயணிப்போம், ஒரு டீமாக பயணிப்போம். ஸோ வெற்றியை வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது, வெற்றியை பறிக்க மட்டும்தான் முடியும். ஸோ வெற்றியை நம்ம தான் அடையணும். ஸோ முயற்சி செய்வோம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பை.